வந்தே பாரத் ட்ரெயின் 18 ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த ட்ரெயினில் நான் ட்ராவல் பண்ண போகிறேன். ஹாய், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். என் ஃபேஸில் ஏன் இவ்வளோ மூஞ்சி இருக்குன்னா, இவ்வளோ இவ்வளோ ஸ்லீப்பாக இருக்கா அப்படின்னு சொல்கிறேன்னா, இந்த பிளாட்ஃபார்ம் வந்து அனௌன்ஸ்மெண்ட் இருக்குது. அண்ட் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் ஃபேஸ் மூஞ்சியில் சிரிப்புனால உங்களுக்கு தெரியும். எனக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு வந்தே பாரத் இருக்குது. பட் ஆனால் வேறு ட்ராவல் பண்ண போகிறோம். எஸ், வந்தே பாரத் ட்ரெயின் 18 ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து இந்த ட்ரெயினில் நான் ட்ராவல் பண்ண போகிறேன். எங்கேருந்து எங்கே வரைக்கும் நான் ட்ராவல் பண்ண போகிறேன்னா, வழக்கம் போல் கேஎஸ்ஆர் பெங்களூர்லேருந்து சென்னை சென்ட்ரல் வேலைந்து தான். ஏன்னா நான் வந்து எனக்கு வேலை இருந்துச்சுனால நான் திருநெல்வேலிக்கு வந்தே பாரத் ட்ரை பண்ண முடியல. ஸோ அதனால் வேறு வழி இல்லாமல் நான் இப்போ சென்னை வந்தே பாரத் ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ ஒரு பர்சனல் ஒர்க்ஸ்னால நான் வந்து ட்ராவல் பண்ண போகிறேன். இப்போ வந்து டைம் எப்போலேருந்து கிளம்பும் அப்படி பார்த்தீங்கன்னா, இது 2:50 கிளம்பும். 2:45 இங்கே வரும். ஏன்னா மைசூர்லேருந்து வருது. மைசூர்லேருந்து வந்து 2:50 கிளம்புது. ஏதோ ஒரு ட்ரெயின் வருது. என்ன ட்ரெயின்னா, ஏதோ ஒரு ட்ரெயின் 2 வருஷம் இருக்குது. ஓகே, நம்ம வந்தே பாரத்தை பார்ப்போம். வந்தே பாரத் பார்த்திங்கன்னா 2:45 வரும். பிளாட்ஃபார்ம் 7ல் 2:45 வரும். அங்கே 5 மினிட்ஸ் ஹால்ட்டுக்கு இருக்குது. அப்படியே 2:50க்கு இங்கே கிளம்பும். அது டிபார்ச்சர் டைம் இஸ் 2:50. ஸோ 2:50க்கு தான் நம்ம கிளம்ப போகிறோம் நம்ம. அண்டு ஃபேர் பற்றி எல்லாமே நம்ம டீட்டெயில்டாக சொல்லுவோம். பட் நம்ம ஃபோக்கஸே என்ன அப்படி பார்த்திங்கன்னா, நம்ம வந்தே பாரத் தான். ஏன்னா இது இனாக்ரேட் பண்ணி 3 இயர்ஸ் ஆகிடுச்சு. நான் அதை எத்தனை வாட்டி நான் டிக்கெட் புக் பண்ணியிருக்கேன். பட் எனக்கு டிக்கெட் எனக்கு கிடைக்கவே இல்லை. ஃபைனலி எனக்கு கிடச்சிச்சு. வித் கன்ஃபார்ம்டு டிக்கெட் எனக்கு வந்துச்சு. அண்ட் என்னோடய கோச் பார்த்திங்கன்னா C13 தான் என்னோடய கோச். அதாவது ஃப்ரண்ட்டுக்கு நெக்ஸ்ட்டு கோச்சு, அதாவது ஃப்ரண்ட் கோச்சுக்கு நெக்ஸ்ட்டு கோச். ஸோ அதுதான் C13. அதாவது ஃப்ரண்ட்டில் இருக்கும். எனக்கு ஒரு வாட்டி எனக்கு C3 வந்துச்சு. அது வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருந்துச்சு. ஸோ அதனால் அதை கேன்சல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் திருப்பி போகும்போது கன்ஃபார்ம் ஆச்சு. C13 என்னோட கோச்சு. அதில் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டில் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ கண்டினியூ பண்ணுவோம். எப்படி இருக்குது நம்ம வந்தே பாரத் சர்வீஸ் எப்படி இருக்குன்னு. அண்ட் இந்த வந்தே பாரத் என்ன நடக்குதுன்னா, எங்கே போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வந்தே பாரத் பார்த்திங்கன்னா பெலகாவிக்கு போகுது. பெலகாவி டு கேஎஸ்ஆர் பெங்களூரு வந்தே பாரத்தில் தான் பண்ணுது. ஸோ நம்ம வந்தே பாரத் இன்னும் வரல. இன்னும் டைம் பார்த்திங்கன்னா 1:50 ஆகுது. ஆல்மோஸ்ட் 1 ஹவர் நம்ம 1 ஹவர் முன்னாடியே வந்துட்டோம். அந்த சீக்கிரமாக, ஏன்னா என்னோடய வீடு பார்த்திங்கன்னா ரொம்ப தூரத்தில் இருக்குது. மெஜஸ்டிக்லேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப டிலே ஆகுனால ஷார்ப்பாக அங்கே வீட்டிலேருந்து 1 o'clock வந்துட்டு மெட்ரோவில் பிடிச்சி மெட்ரோவில் தான் வந்தேன். ஸோ ட்ராவல் பண்ணுவோம். எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்ப்போம். இன்றைக்கி நம்ம சர்வீஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். மோஸ்ட்லி டைம் கரெக்டாக வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். நான் வேரிஸ் மை ட்ரெயின் லேப்பில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட் நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். எனக்கு பசிக்குது. எனக்கு நான் சாப்பிட்டுக்கிறேன். நான் இந்த வந்தே பாரத் பார்த்திங்கன்னா பெலகாவி டு கேஎஸ்ஆர் பெங்களூரு வந்தே பாரத் ரெடியாக பிளாட்ஃபார்ம் நம்பர் 8ல் நின்றுட்டுருக்கு. அண்ட் இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா எங்கே அப்படி பண்ணால் மைசூர் ஜங்ஷன் டு கேஎஸ்ஆர் பெங்களூரு. அது பேசஞ்சர் எக்ஸ்பிரஸ்ன்னு நினைக்கிறேன். இல்லை இன்டர்சிட்டின்னு நினைக்கிறேன். அந்த ட்ரெயின் தான் இது பெலகாவி டு பெங்களூர் வந்தே பாரத். இது 2:20க்கு இது கிளம்புது இந்த வந்தே பாரத்.
பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் காஃபி ஹவுஸில் வாங்கியிருக்கேன். கரெக்டாக இங்கே இருக்குது. கரெக்டாக இங்கே இருக்குது. பிளாட்ஃபார்ம் 7ல் நீங்கள் இன்கேஸ் ஏதாவது காஃபி குடிக்கணும்னா இந்த ஒரு கடை இருக்குது. நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், நல்லா இருக்குன்னு. தூரத்தில் பார்த்தீங்கன்னா டபுள் டெக்கர் ட்ரெயின் மாதிரியே தெரியுதில்ல, அது எனக்கு தெரிஞ்சு உதய் எக்ஸ்பிரஸ்ன்னு நினைக்கிறேன். ஆமாம், உதய் எக்ஸ்பிரஸ் தான். பெங்களூர் கேஎஸ்ஆர் பெங்களூர்லேருந்து கோயம்புத்தூர் போகிற உதய் எக்ஸ்பிரஸ். ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம கோச்சில் எங்கே நிப்பாட்டோன்னு நம்ம பார்த்துட்டோம். நம்ம இந்த ஒரு போர்டு இருக்கும், ஒரு டிஸ்பிளே போர்டில் C13 C14லாம் காட்டும். ஸோ என்னோடய கோச் பார்த்தீங்கன்னா C14க்கு அடுத்தது தான் C13 என்னோடய கோச்சு. அதாவது ஃப்ரண்ட் கேபினில் ஒரு கோச் இருக்கும் இல்லையா, அதுக்கு அடுத்த கோச்சில் தான் என்னோடய கோச்சு. அண்டு நம்மளுக்கு வசதி என்ன அப்படி பார்த்திங்கன்னா, இந்த ட்ரெயினில் பார்த்திங்கன்னா நம்ம கேபின் ரைடும் பண்ணலாம். அதாவது நான் கேபின் ரைட்னால் நம்ம அங்கே கேபின்குள்ளே போய்ட்டு நம்மளால் கேபின் ரைட் பண்ண முடியாது. அந்த டோரில் நம்ம வந்து கேபின் ரைட் பண்ணலாம். ஸோ முயற்சி என்னால் பண்ண முடியும்னா பண்ணுறேன். நம்ம மோஸ்ட்லி நம்ம அதை பார்க்குறது இல்லை, பட் மோஸ்ட்லி நம்ம பார்க்குறது நம்ம சர்வீஸ் எப்படி தான் பண்ண போகிறோம் அப்படி பார்க்கணும். அண்ட் அதோட ஸ்பீடு எப்படி பண்ண போகிறோம். ஏன்னா ஸ்பீடு வந்து பார்த்திங்கன்னா இங்கே கிளம்புற 250 கிளம்புது. அண்டு சென்னை சென்ட்ரல் ரீச் ஆகுது பார்த்திங்கன்னா 7:20க்கு. ஸோ ஆல்மோஸ்ட் ஒரு 4 hours 30 minutesக்கு வந்து டைம் ஸ்லாட். அதாவது 250 கிளம்பி 7:20க்கு ரீச் ஆகும். ஸோ அதுதான் நம்ம பார்ப்போம். 250க்கு தான் வரணும். 250க்கு எனக்கு தெரியல, 250 கிளம்பணும். 250 கிளம்பி 7:20க்கு சென்னை சென்ட்ரலில் ரீச் ஆகும். ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் ஷார்ட்ஸ் வந்து நான் சென்னையில் போய் தான் நான் உங்களுக்கு வந்து காட்ட போகிறேன். பிகாஸ் ஏன்னா இங்கே ஒரு 5 minutes தான் ஹால்ட் நிற்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக் டோர்ஸ் வேறையா. ஸோ அதனால் அது டக்குனு க்ளோஸ் ஆகிடும். நம்ம வந்து வீடியோ எடுத்துகிட்டு போது க்ளோஸ் ஆகிடணுன்னா அப்படியே டாட்டா தான் காட்ட வேண்டியதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ அதனால் மோஸ்ட்லி ஷார்ட்ஸ் காட்ட மாட்டேன். எக்ஸிக்யூட்டிவ் சேர் காரும் இருக்குது, அண்டு ஏசி சேர் கார் இருக்குது. நம்ம ட்ராவல் பண்ண போகிறது நார்மல் ஏசி சேர் காரில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஃபேர் டீட்டெயில்ஸ்லாம் எல்லாமே நான் ட்ரெயினில் ஏறும் போது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ட்ரெயினில் ஏறி நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அண்ட் இந்த ட்ரெயின் பார்த்திங்கன்னா நிறைய அட்வான்ஸ்ட் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபீச்சர்ஸ் என்னென்னு நம்ம ட்ரை பண்ணுறதுன்னா இதுக்கு வந்து ஒரு கொஞ்சம் லாங்கான வீடியோ இருக்கும். நான் ஃபுல்லாக வந்தே பாரத் பற்றி நான் ஃபுல்லாக டிஸ்கிரைப் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அதனால் மோஸ்ட்லி ஒரு லாங் வீடியோ தான் இருக்கும். அண்டு இன்னும் ட்ரெயின் வரல. இன்னும் டைம் பார்த்திங்கன்னா 2:20 தான் ஆகுது. இன்னும் ஒரு 1/2 hour இருக்குது. எப்படியோ ஒரு 1/2 hour நான் கழிச்சிட்டேன். இன்னும் மீதி 1/2 hour தான் இருக்குது. அண்டு ஒரு ஷார்ட்டில் நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். என்ன ஷார்ட்னால் இந்த காஃபி நான் வந்து பிளாக் காஃபி குடிச்சிருக்கேன். ஏன்னா லைட்டாக பசிக்குது, அதனால தான் பசிச்சிச்சு, அதனால தான் ஒரு காஃபி குடித்தேன் நான். அண்டு 2:20 பார்த்திங்கன்னா இந்த ட்ரெயின்லாம் போகுது. இந்த பெலகாவி இருக்குது, இந்த பெலகாவி தான். இந்த பெலகாவி தான் கிளம்புது. தெரியல, டோர்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க பாருங்கள். டோர்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. டோர்ஸ் க்ளோஸ் பண்ணிட்டு ஷார்ப்பாக 2:20க்கு தான் கிளம்பிடுச்சு. டாட்டா சியோ. நான் இந்த வந்தே பாரத் நான் ட்ரை பண்ணல, சென்னை வந்தே பாரத் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ அந்த ட்ரெயினுக்கு டாட்டா சொல்லியாச்சு, அதுவும் கிளம்பியாச்சு. ஸோ ஓகேங்க, நம்ம பார்ப்போம். இன்னும் ஒரு 1/2 hour டைம் இருக்குது. ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு தெரில. ஏன்னா நல்லா எக்ஸைட்டடாக இருக்கேன். என்ன எக்ஸைட்டட்னா, நான் ட்ராவல் பண்ணதே கிடையாது. 3 yearsக்கு முன்னாடி தான் நான் ட்ராவல் பண்ணலான்னு நினச்சேன். பட் எனக்கு டிக்கெட் கிடைக்கல, வெயிட்டிங் லிஸ்ட்லேயே வந்துகிட்டே இருந்துச்சு. சரி ஓகேன்னு இந்த வாட்டி புக் பண்ணி பார்த்தா கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இந்த வாட்டி நான் ட்ரை பண்ணுறேன். அண்டு இன்னும் 1/2 hour இருக்குது. 1/2 hour பார்ப்போம். 1/2 hour கழிச்சு பார்ப்போம். அண்டு அந்த உதய் எக்ஸ்பிரஸும் கிளம்பிடுச்சு. அண்ட் இங்கே ஒரு ட்ரெயின் நிற்குது, பின்னாடி ஏதோ ஒரு ட்ரெயின் நிற்குது. ஸோ ஓகே, நம்ம வந்தே பாரத்தை பார்ப்போம் வாங்க. ஸோ கேஎஸ்ஆர் பெங்களூர்லேருந்து சென்னை சென்ட்ரலுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 3-4 ட்ரெயின்ஸ் நம்ம இங்கேருந்து கிளம்புது. ஃபஸ்ட் பார்த்திங்கன்னா 1:30க்கு வந்து கேஎஸ்ஆர் பெங்களூர்லேருந்து எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரலுக்கு போகிற டபுள் டெக்கர் எக்ஸ்பிரஸும் கிளம்பிடுச்சு. 1:30 கிளம்பிடுச்சு, ஆன் டைமில் கிளம்பிடுச்சு. அண்ட் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2:50க்கு நம்மளோட வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் கிளம்புது. அண்டு அடுத்து பார்த்திங்கன்னா 3:15க்கு நம்மளோட பிருந்தாவன் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் தான் கிளம்புது. கேஎஸ்ஆர் பெங்களூர்லேருந்து எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரலுக்கு பிருந்தாவன் எக்ஸ்பிரஸ் கிளம்புது. அண்டு இதுக்கப்புறம் 3:30க்கும் என்னமோ 3:45க்கு
சதாப்தி கிளம்புது 4:15க்கு சதாப்தி கிளம்புது. 4:15க்குன்னா 4:15 நம்ம இது மைசூர் சதாப்தி கிளம்புது. மைசூர்லேருந்து வருது அந்த சதாப்தி தான் நம்ம கிளம்புறது. அண்ட் வேர் இஸ் மை ட்ரெயினில் ஆப்பில் நம்மளோட வந்தே பாரத் எக்ஸ்பிரஸில் பார்த்தேன். கரெக்டான ஆன் டைமில் தான் வந்துட்டுருக்கு. आगे चल आगे आगे டோர் பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடுச்சு. அதுதான் சொன்னேன்னா இல்லையா, ஆட்டோமேட்டிக் டோர்னால் க்ளோஸ் ஆயிடும். அண்டு ரொம்ப ஜாலியாக எக்ஸைட்டடாக இருக்கேன். நான் ட்ரை பண்ணதே கிடையாது, ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ டிபார்ட் ஆக போகிறோம் வாங்க. பாய் பெங்களூர். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஹில் சைடு வந்துடுச்சு. அண்ட் சீட்டிங் பாருங்களேன், நல்லா இருக்கு பாருங்க, ஓரளவுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அண்ட் இன்னொரு பர்சன் வர்றாங்க, ஸோ அதனால் அம்யூனிட்டிஸ் இருக்கிறதுக்கு காட்டிடுறேன். சீட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க, வச்சு சாப்பிட்றதுக்காக ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. க்ளோஸ் பண்ணிடுவோம். கீழே பார்த்தீங்கன்னா பவுச் கொடுத்துருக்காங்க அண்ட் வாட்டர் பாட்டில் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுட் ரெஸ்ட் அண்ட் புஷ்பேக் ஃபெசிலிட்டியும் ஒரு லோக்கல் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. அண்ட் பின்னாடி பார்த்தீங்களா ஒரு டிஜிட்டல் டிவி இருக்குது, இன்னொன்று சைடும் அண்ட் அந்த சைட்லேயும் ஒன்று இருக்கும். ட்ரெயின் ரைடு பார்த்திங்கன்னா செம்ம ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கு. அண்ட் கொஞ்சம் ஸ்லோ பண்ணிட்டாங்க, ஆனால் பயப்பள்ளி தாண்டினா 120 அந்த சைட்லாம் போயிடுச்சு. 120 அந்த சைட்லலாம் போயிடுச்சு. இங்கே ஒரு அன்ஷெடியூல் ஹால்ட் நிப்பாட்டிட்டாங்க, எந்த ஸ்டேஷன்னு தெரியல. அன்ஷெடியூல் ஹால்ட்டு பிளாட்ஃபார்ம் பக்கத்தில் நிற்கல, பட் ஆனால் நார்மலாக தான் நின்றுருக்காங்க. அண்ட் சரியாக அவங்கள்ட்ட பேச முடியல, ஏன்னா பக்கத்தில் ஒரு பேசஞ்சர் இருக்காங்க. ஸோ அதனால் சரியாக அவங்கக்கிட்ட பேச முடியல. பட் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எல்லாத்தையும் எனக்கு தெளிவாக உங்களுக்கு நான் காட்டுறேன் நான். அண்டு ஆக்சுவலாக கேஎஸ்ஆர் பெங்களூரில் எல்லோரும் ஏறிட்டாங்க. ரொம்ப க்ரௌடாக கூட்டம் வந்துச்சு. பொங்கல் டைம்னால கொஞ்சம் க்ரௌடாக இருக்குது. ஓகே, பட்ஸ் ஃபைன். அண்டு இப்போது சூப்பர் ஸ்மூத்தாக போய்கிட்டு இருக்கு. அண்ட் ஒரு ஷார்ட்டில் அவங்களுக்கு காமிச்சிருப்பேன், நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன். சாப்பாடு இப்போ தான் சாப்பிட்டேன் நான். ஸோ ஸ்லோலாம் ஸ்மூத்தாக ரைட் போய்கிட்டு இருக்கு. ட்ராவல் பண்ணுவேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், இதுதான் வந்து ஆட்டோமேட்டிக் டோர்ஸ். அது நம்ம அமுக்குனானா, இந்த க்ரீன் பட்டன் அமுக்குனானா அது வந்து டோர் ஓப்பன் ஆகும். மற்ற ட்ரெயின்ஸில் நோட்டீஸ் பண்ணுற மாதிரி என்னென்னு அப்படி பார்த்தீங்கன்னா, மற்ற ட்ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னொரு கோச்சிலேருந்து இன்னொரு கோச்சுக்கு வந்துடும். ரொம்ப ஒரு மாதிரி ஷேக்கிங்காக ஆகும். பட் இது ஷேக்கே ஆகாது, ஏன்னா இங்கே வந்து
கனெக்டாக இருக்குது. இந்த இந்த ஒரு சிஸ்டத்தை வச்சு சிஸ்டத்தினால அதை டேர்னிங் ஆகும்போது அது ஷேக்கே ஆகாது. ஒன்றும் நம்ம அப்படியே கீழே விழ மாட்டோம். அதுதான் அப்படியே ஒரு சிஸ்டத்தை கொடுத்துருக்காங்க இதில். அதாவது இதுதான் ப்ரிவெண்ட் பண்ணணும், நம்மளை கீழே விழுறதுக்கு நம்மளை ப்ரிவெண்ட் பண்ணணும். அண்ட் ஒவ்வொரு கோச்லையும் பார்த்தீங்கன்னா வெஸ்டர்ன் ஸ்டைல் அண்ட் இந்தியன் ஸ்டைல் ரெஸ்ட் ரூம்ஸும் இருக்குது. வண்டி பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கு, 120 ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கு. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும். நான் சென்னை டு பெங்களூர் பார்த்தீங்கன்னா 120 ஸ்பீடில் போனதே கிடையாது. சதாப்தி வந்து பார்த்தீங்கன்னா 100 ஸ்பீடில் தான் போகும், 110 ஸ்பீடில் தான் போகும். வந்தே பாரத் பார்த்தீங்கன்னா 120 ஸ்பீட் போகும். அண்டு இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், சதாப்திக்கு நெகட்டிவ் பாயிண்ட், பட் இது வந்தே பாரத்தில் ஒரு பாசிட்டிவ் பாயிண்ட். வந்தே பாரத்தில் பாசிட்டிவ் பாயிண்ட்னா நீங்கள் ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகணுன்னே அது ஃபாஸ்ட்டாக ஸ்டார்ட் ஆகும். பட் சதாப்தி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ஆகும் அது ஃபாஸ்ட்டாக டெவலப் ஆகிறதுக்கு. அந்த ஸ்பீடு டக்குன்னு டெவலப் ஆகாது. பட் வந்தே பாரத்தில் டெவலப் ஆகும். ஸோ அந்த ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு இந்த வந்தே பாரத்தில் இருக்குது. பட் சதாப்தியில் கிடையாது. இங்கேருந்து இப்போ 0 கிலோமீட்டர், இப்போ நீங்கள் பெங்களூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா 0 கிலோமீட்டர்லேருந்து 120 கிலோமீட்டருக்கு ஸ்பீடு அதிகமாக வரும். அதாவது ஸ்பீடு உங்களால் இன்க்ரீஸ் பண்ண முடியும். பட் சதாப்தி பார்த்தீங்கன்னா அது இன்க்ரீஸ் ஆகவே ஆகாது. அண்ட் ஒவ்வொரு கோச்லேயும் பார்த்தீங்கன்னா 2 சிசிடிவி கேமரா கொடுத்துருப்பாங்க ஈச் டோரில். இப்போ இந்த சைடில் 2 டோர் அண்டு இந்த டோர் ஒன்று, இங்கே ஒரு சிசிடிவி கேமரா இருக்கும். அண்டு அந்த சைட்லையும் பார்த்தீங்கன்னா இருக்கும் 2 சிசிடிவி கேமரா. அண்ட் இங்கே ஒரு சிசிடிவி கேமரா இருக்குது. ஸோ நிறைய சிசிடிவி கேமராஸ் இந்த வந்தே பாரத்தில் இருக்குது. ஆக்சுவலாக எனக்கு ஒரு ஆசை இருக்குது. எல்லா ட்ரெயின்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டோர் பக்கத்தில் தான் நிற்கிறது தான் ஒரு தனி ஃபீலாக இருக்கும். பட் மற்ற ட்ரெயின்ஸில் பார்த்தீங்கன்னா நைட் டைம்ங்கிறதுனால நம்ம எதுவுமே கேப்சர் பண்ண முடியாது. காலையிலே எல்லாம் கேப்சர் பண்ண முடியும். பட் ஏன்னா நம்ம டோர் பக்கத்தில் நின்றுனா அந்த ஜர்க் ஃபீல் ஆகும், ஒரு நல்லா இருக்கும், ஒரு பாசிட்டிவ் நல்லா வைப் கிடைக்கும். அண்ட் இன்னொன்று சொல்லலாம்னு நினச்சேன். பார்த்தீங்கன்னா வந்தே பாரத் இந்த கோச்சில் பார்த்தீங்கன்னா ஏசி கூலிங் பற்றி உங்களுக்கு சொல்லணும். ஏசி கூலிங் பார்த்தீங்கன்னா ஓரளவு நார்மலாக இருக்குது. பட் இந்த க்ளவுடி டைம்ங்கிறதுனால ரொம்ப அதாவது பெங்களூர்லேயே கொஞ்சம் வெயில் அடிக்கவே இல்லை, ரொம்ப மழை வர மாதிரியே இருந்துச்சு. ஸோ சில்னஸ் கொஞ்சோன்னு இருந்துச்சு. இப்போ வந்தே பாரத்துக்குள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா அதாவது என் உள்ளே போய் லக்கேஜ் போய் வைக்கலான்னு பார்த்தோம்னா ஏசி கூலிங் ஓரளவு நார்மலாக இருக்குது, நல்லா இருக்குது. அண்ட் இப்படியே தான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் ஒவ்வொரு டைமும் ஏசி கூலிங் இருக்கும்போது கூல் ஆகும்போது அவங்க கொஞ்சம் ஒரு 2 மினிட்ஸ் ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க பண்ணுறாங்க. கண்டினியூஸாக ஏர் ஃப்ளோ வரல, ஒரு 2 மினிட்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டு திருப்பி அவங்க அப்படி மாதிரி ஏசி போட்டுருக்காங்க. வளவல ப்ரோக்ராம் வச்சுட்டே இருக்கேன். நான் ஃபேர் பற்றி உண்மையிலேயே சொல்ல மாட்டேங்கிறேன். எனக்கும் இப்போ தான் ஸ்ட்ரைக் ஆச்சு. ஃபேர் எவ்வளோ அப்படி பார்த்தீங்கன்னா நான் தக்கலில் புக் பண்ணல, நார்மலில் தான் புக் பண்ணேன். 960 rupees ஆச்சு. எனக்கு ஒரு ஆளுக்கு மட்டும் 960 rupees ஆச்சு. வித் ஃபுட் அதாவது வித் ஃபுட்னா ஈவினிங் ஸ்நாக்ஸ் மட்டும் தருவாங்க. ஏன்னா பெங்களூர்லேருந்தே ஏறிருக்கேன். ஸோ அதனால ஈவினிங் ஸ்நாக்ஸ் மட்டும் தான் தருவாங்க. அண்ட் வித் இதுதான் பேஸ் ஃபேரு 960 rupees ப்ளஸ் கொஞ்சம் மற்ற ஃபீஸ் ஏதாவது வரும், கன்வீன்ஸ் ஃபீ, டேக்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வந்துச்சு. எவ்வளோன்னா 1080 கூட நினைக்கிறேன். ஸோ பேஸ் ஃபேர் பார்த்தீங்கன்னா 960 rupees எனக்கு வந்துச்சு, நார்மலில் வந்துச்சு. இதே தக்கலில் புக் பண்ணிங்கன்னா 1000 அந்த ரேஞ்சில் தான் போகும்.
கோச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு டிவி கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் கொடுத்துருக்காங்க, அந்த சைட்லேயும் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது இன்னொன்று சைட்லேயே கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்க என்னென்னா இங்கேருந்து இங்கே வரைக்கும் போகுதுன்னு, மைசூர்லேருந்து சென்னை சென்ட்ரல் போகுது, டேட்டு கொடுத்துருக்காங்க, ஸ்பீடு எவ்வளோ போகுது, நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டாப் என்ன, டைம் என்ன அப்படின்பாங்க. அண்ட் வைஃபை கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னும் மற்ற ஸ்டேஷன்ஸ்லாம் எந்தெந்த ஸ்டேஷன்ஸ் இருக்குதுன்னு காட்டும். இவ்வளோ ஸ்பீடு என்ன இருக்குதுன்னு பாருங்கள். கரண்ட்லி பார்த்திங்கன்னா இப்போ 122 கிலோமீட்டரில் போகுது. டைம் பார்த்திங்கன்னா 3:53 ஆகுது. அண்டு பங்கார்பேட் ஸ்டேஷன் தாண்டி போய்கிட்டு இருக்கோம். அண்டு இப்போ தான் அட்டெண்டர் பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் தராங்க. ஸ்நாக்ஸ் என்ன தராங்கன்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். என்ன ஸ்நாக்ஸ் தராங்கன்னு பார்ப்போம். ஸ்நாக்ஸ் தராங்க இருங்க. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து புஷ் அந்த மாதிரி கீழே இறக்குறது, கீழே மேலே ஏறுறது அப்படி தான் கொடுத்துருக்காங்க. புஷ்பேக் சீட்டிங் உங்களுக்கு நான் காட்டவே இல்லை, நான் காட்டுறேன். ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க, ஓரளவுக்கு நல்லா இருக்குது. நான் எதிர்பார்த்துறது அதிகமாக இருக்குது, ஓரளவுக்கு சூப்பராக இருக்குது. திருப்பி இப்படி அமைக்க வேண்டியதான். ஆட்டோமேட்டிக்காக தான் அவ்வளோ நல்லாயிருக்கும். அப்படியே ஜம்முனா செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது வந்தே பாரத். இன்னும் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், கேஎஸ்ஆர் பெங்களூரில் கிளம்புனதே ஒரு 2 மினிட்ஸ் டிலேவாக தான் கிளம்பணும். நம்ம ரீச் ஆனதே 2:48 தான். அங்கே மைசூர்லேருந்து வந்தது வந்தே பாரத் பார்த்திங்கன்னா 2:48 தான் வந்துச்சு. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா 2:52 தான் கிளம்பிச்சு நினைக்கிறேன். 2:52 தான். ஜஸ்ட் 5 மினிட்ஸ் ஹால்ட் கழிச்சு எடுத்தாங்க. அன்றைக்கி பாருங்கள் 5:33 ரீச் ஆகும். இது இன்றைக்கி தான் ஈவினிங் ஸ்நாக்ஸு என்ன தந்துருக்காங்க பார்த்தீங்கன்னா ஒன்றே வடை தந்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளெக்ஸ் 1 பேக்கெட் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா கடலை மிட்டாய் சிக்கி தந்துருக்காங்க 1 பேக்கெட்டு. பார்த்திங்கன்னா மசால் டீ இதில் காஃபி இருக்குமான்னு தெரியல, கேட்குறேன். பார்த்திங்கன்னா கெச்சப் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எனக்கு கொடுத்துருக்காங்க, இதுக்கு கொஞ்சம் கெச்சப் கொடுத்துருக்காங்க. ஸ்டிரர் ஒன்று தந்துருக்காங்க. அண்ட் டிஷ்யூ பேப்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் ஸ்நாக்ஸு. அண்ட் ஹாட் வாட்டர் வரும், அவங்க கொடுப்பாங்க. அவங்க அட்டண்டர்கிட்ட கேட்டேன் நான், இந்த மாதிரி மசால் டீ கொடுத்தாங்க, காஃபி இருக்குமான்னு கேட்டேன். அவங்க ஓகேன்னு சொல்லிட்டு காஃபி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ரெயினில் காஃபியும் இருக்கும். ஆல்சோ மழை வேறு லைட்டாக ட்ரெஸ்ஸில் ஆகிட்டு இருந்துச்சு. நம்ம வந்து வந்தே பாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் ஸ்டாப் பண்ணாங்க. ஸ்டாப் பண்ணும்போது ஃபுல்லாக மழை தான். ட்ரெஸ்ஸில் அப்படியே ட்ரெஸ்ஸில் ஆகிக்கிட்டே இருக்குது, ஊறிக்கிட்டே இருக்குது. இதில் தான் சவுண்ட் வருது ஏதோ. சூப்பராக இருக்குங்க கிளைமேட்டு. நீங்கள் எனி டைம் ஜனவரி மாதத்தில் இதே தென் வந்தே பாரத்தில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். வெதர் செம்மையாக இருக்கும், ப்ளஸ் மவுண்டன்ஸும் நல்லாயிருக்கும்.
ஜோலார்பேட்டை ஜங்ஷனில் ஒரு வாட்டி நின்றாங்க. பட் ஆனால் டோர்ஸ்லாம் ஓப்பன் ஆகலை. இங்கே ஒரு போர்டிங் கிடையாதுல்ல. ஸோ அதனால் வந்து ஓப்பன் ஜஸ்ட் நின்றுட்டு உடனே எடுத்துட்டாங்க. ஓகே, இவ்வளோ நேரமாக நம்ம வந்து இங்கே இருந்தோம். இவ்வளோ நேரமாக வந்து இங்கே தான் இருந்தோம், ப்ளஸ் உள்ளே இருந்தோம். இப்போ வந்து கேபின் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். என்னோடய கோச்சுக்கு அடுத்த கோச் தான் ஃப்ரெண்ட் கோச்சு. ஸோ அதில் என்ன ஃபீச்சர்ஸு, அது ஒரு முக்கியமான ஒரு ஃபீச்சர் இருக்குது இந்த வந்தே பாரத்தில். அது மற்ற கோச்சஸ் இல்லை, ஃபஸ்ட்டு கோச்சும் லாஸ்ட் கோச்சில் மட்டும்தான் இந்த ஸ்பெஷாலிட்டி, அதாவது இந்த ஃபீச்சர் இருக்குது. அதை பார்ப்போம், ப்ளஸ் கேபின் பார்ப்போம். அந்த கூட்டத்தை பார்த்தீங்களா, தானாப்பூர் டு எஸ்எம்விடி பெங்களூரு எக்ஸ்பிரஸ். இப்போ ஏசியில் ஒன்றும் கூட்டமும் இல்லைப்பா. ஸ்லீப்பரில் பார்க்கணும், இது பேட்ரி கார். ஸ்லீப்பரில் பார்க்கணும் இப்படி தான் தான் நான் கூட்டம்ப்பா. இந்த கூட்டத்தில் எல்லாருமே அன்ரிசர்வ் பேசஞ்சர்ஸ் தான். சங்கமித்ரா எக்ஸ்பிரஸ், இது சங்கமித்ரா. Walk carefully only after the train has come to a complete halt. அனைத்து பொருள்களையும் உங்களுடன் எடுத்து செல்ல மறக்காதீர்கள். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். ரெஸ்ட்டுன்னா கொஞ்சம் படைக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்ருக்கேன். அப்போ அந்த கேபின் ரைட் அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. செம்ம ஒரு கூத்து நடந்துருச்சு. கூத்துனா நம்ம நார்மலாக சண்டை போடுற மாதிரி இல்லை. போனேன், அந்த ஃப்ரெண்ட் வரைக்கும் போனேன். நான் ஃப்ரெண்ட் வரைக்கும் போயிட்டோன்னே அந்த கோச்சில் இருக்கிற அட்டகர் வந்து நான் ட்ரைபாட்லாம் பார்த்துட்டு வீடியோ எடுக்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க. சரி, நம்ம என்ன போய் சண்டை போட முடியும், ஒன்ஸ் வேண்டான்னா வேண்டான்ட்டோம். ஸோ அதை விட்டுட்டு அப்படியே நம்ம நேரம் வந்துட்டேன். சரி, ஓகே வேண்டான்ட்டு. ஸோ இப்போ வந்து நான் போய் ரெஸ்ட் எடுக்க போகிறேன். அதுக்கப்புறம் காட்பாடி உங்களுக்கு எல்லோரும் மீட் பண்ணுறேன். लालबाग एक्सप्रेस।
காட்பாடி ஜங்ஷன் ரீச் ஆகிடுச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா 5:41. காட்பாடி ஜங்ஷன் ரீச் ஆகியாச்சு. பட் 7 minutes டிலே ஆகிருக்கு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல வந்தே பாரத் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பீடில் போயிடுவான். அவனோட இது இன்னும் பிரச்சனையே கிடையாதுனால தான் நான் புக் பண்ணேன். பட் வந்தே பாரத் இப்படி சொதப்பிடுச்சு. 7 minutes டிலே. சரி, ஓகே, சென்னை சென்ட்ரல் போயிட்டு எத்தனை டயத்துக்கு போகிறாங்கன்னு பார்ப்போம். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பீடாக போய்கிட்டு இருக்கு. சில டைம் ஸ்லோ பண்ணி வச்சுருந்தாங்க. ஐயோ, 7 minutes கிட்ட பார்த்தீங்கன்னா டாக் பேக் யூனிட் சிஸ்டம்னு ஒன்று சொன்னேன் இல்லை அங்கே வெளியில். ஸோ அது வந்து ஒவ்வொரு சீட்டுக்கும் தரல. ஒரு சீட்டுக்கு ஒன்று ஒரு சீட்டுக்கு ஒன்று, இன்னொன்று சீட்டுக்கு இல்லை. அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படி தான் கொடுத்துருக்காங்க அவங்க. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ரயில்வே ஸ்டேஷன் எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் தான். பார்த்துருப்பீங்க. அண்ட் இன்னும் 1 hour டைம் இருக்குது நம்ம சென்னை சென்ட்ரல் ரீச் ஆகிறதுக்கு. ஸோ வந்தே பாரத் ஜர்னி ஃபைனலி ஆல்மோஸ்ட் கமிங் டு அன் எண்ட். அண்ட் மோஸ்ட்லி எல்லா ஃபீச்சர்ஸும் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏதாச்சும் மிஸ் ஆயிடுச்சுன்னா இன்னொரு வாட்டி நான் வந்தே பாரத்தில் நான் ட்ராவல் பண்ணும்போது உங்களுக்கு நான் எல்லாத்தையும் சொல்கிறேன் நான். அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து 2+2 கான்ஃபிகரேஷனில் இருக்கும். இது வந்து 3+2 கான்ஃபிகரேஷன், அது வந்து 2+2 கான்ஃபிகரேஷன். அண்ட் ஹெட்ரெஸ்ட் இருக்கும். அண்ட் பிளாக் கலர் சீட்ஸ் வித் 180 degree ரொட்டேஷன். பெங்களூர் சதாப்தி எக்ஸ்பிரஸ். நம்ம போன சதாப்தி தான். ஃபைனலி வி ரீச் சென்னை ரீச் ஆயாச்சு. அண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 7:10 ஆகுது. இன்னும் 10 minutesல பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சென்ட்ரல் வந்துடுவோம். சென்னை சென்ட்ரலில் போய் உங்களை எல்லோரும் எக்ஸ்டீரியர்ஸ் காட்டணும். ஏன்னா எக்ஸ்டீரியர்ஸ் காட்டவே இல்லை. பெங்களூரில் உங்களுக்கு காட்டவே முடியல. ஸோ அதனால் இப்போ வந்து இறங்கிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். காட்டிட்டுக்கப்புறம் தான் நான் லோக்கல் ட்ரெயின் பிடிச்சி நான் போவேன்.
ஃபைனலி சென்ட்ரலில் வந்தாச்சு. ஓ என்ன கூட்டம் பார்த்துங்க அவங்க தான் சென்னை சென்ட்ரல் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அன்றைக்கி பக்கத்தில் சபையில் தான் நின்றுட்டுருக்கேன், மெட்ரோ பக்கத்தில் தான் நின்றுட்டுருக்கேன். அண்ட் ஓவராலாக உங்களுக்கு இந்த எக்ஸ்பிரஸ் ரொம்ப இந்த ட்ரெயின் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். கரெக்டாக பேங்க் ஆன் டைமுக்கு வந்துடுச்சு சென்னை சென்ட்ரல். இன்கேஸ் அது வந்து டிலே பண்ணலைன்னா காட்பாடியில் டிலே பண்ணலன்னு டக்கு டக்குன்னு அவங்க வந்து 7:10க்கே வந்திருக்கலாம். ஸோ அது வந்து ஒன்று. அண்ட் இன்னொன்று நெகட்டிவ் பாயிண்ட் என்னென்னா அடிக்கடி சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்குது, அந்த ச அப்படின்னு ஒரு சவுண்ட் வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். அண்ட் வேறு எதுவும் இல்லை. அண்ட் டக்கு டக்குன்னு போடணும், நான் லோக்கல் ட்ரெயின் வந்து பிடிக்கணும். அண்ட் இதோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 9.8 out of 10. அதுவும் சூப்பராக இருந்துச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் அண்ட் ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் சென்ட்ரல் அண்ட் பாய்.